என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையையே மாற்றப் போகும் அற்புதமான நாள் இதுதான். என்னுடைய மங்கள வாக்கை மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக மகிழ்ச்சியாகவே வாழ்வாய். உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உன்னில் இருந்தால் போதும். நீ நினைத்தது நடத்தது அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொள்வேன். நடந்தது நல்லதாகவே நடந்தது என்று நினைத்துக்கொள். நடப்பதும் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பிக்கொள். நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய கடமையை எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. ஆனால் பலனை மட்டும் எதிர்பாராமல் உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. பலன் தானாகவே உன்னை வந்து சேரும். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு தோல்வியாகவே அமைகிறதே, வெற்றியை நான் பார்த்ததே இல்லையே என்ற மனக்குறை உன்னில் இருந்தால் அந்த குறையை தீர்க்க உன் சாயப்பா ஒன்று சொல்கிறேன். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன் மனக்குறை நிச்சயமாக தீரும். ஓம் சாயிராம். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். கல்வியிலும் சரி வேலையிலும் சரி அவனுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் அவனுக்கு கிடைத்ததே இல்லை அப்படிங்கிற மனக்குறை அதிகமாகவே இருந்தது அந்த இளைஞனுக்கு. ஆனால் அவனது உற்ற நண்பனுக்கு அவை சற்று அதிகமாகவே கிடைத்திருக்குது. அதை பார்க்க பார்க்க இன்னமுமே ரொம்பவே கவலையடைந்தான் அந்த இளைஞன். அவனும் அவனது நண்பனும் ஒன்றாகவே படித்தார்கள், ஒன்றாகவே வேலையிலும் சேர்ந்தாங்க. ஆனால் 2 வருடங்கள்ல அவனுடைய நண்பன் பலமுறை பதவி உயர்வு பெற்று இன்று அவன் பல பேர் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தையும் அடைந்து விட்டான் அப்படிங்கிறத அவனுக்கு தெரியும். அதை பார்க்க பார்க்க அவனுக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருந்தது. எதிர்பாராத முன்னேற்றம் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை அவனுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அவனோ இன்று வரை ஒரே ஒரு பதவி உயர்வுக்காக திண்டாடி கொண்டிருந்தான். அது அவனோட மனதில் நீங்காத ஒரு வடுவாகவே மாறி இருந்தது. அதனால் அவன் மீதிருந்த நம்பிக்கையையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே இருந்தான். இதற்குமே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்க போவதே இல்லை, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வரப்போவது இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு அவனே வந்துட்டான். தனது வேலையை விட்டுவிட்டு ஏதாவது வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ சென்று விடலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு நாள் அந்த முடிவை தன்னுடைய தந்தையிடம் சொன்னான் அந்த இளைஞன். தன்னுடைய மகனின் மனதில் இருந்த விரக்தியை அவன் சொன்ன வார்த்தையிலிருந்தே புரிந்து கொண்டார் அவனுடைய தந்தை. உடனே அந்த தந்தை, மகனே, நீ ஏன் இத்தனை விரக்தியோடு இருக்கிறாய்? உனக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு கேள்வியை கேட்டார் தன்னுடைய மகனிடம். அதற்கு அந்த இளைஞனும் தனது நண்பனுக்கு கிடைத்த அதிரடி பதவி உயர்வுகள் பற்றியும், ஒரே ஒரு பதவி உயர்வு கூட தனக்கு கிடைக்காததை பற்றியும், ஒரு சின்ன முன்னேற்றத்திற்கு பாடாத பாடுபடுவது பற்றியும் தன் தந்தையிடம் கூறி, நிச்சயமாக நான் ஒரு எதற்குமே உதவாக்கரையாக இருக்கிறேன், என் முழு நம்பிக்கையும் நான் இழந்து விட்டேன். இது நாள் வரை 2 பேருமே ஒன்னாதான் படித்தோம். ஆனால் அவன் அடைந்த முன்னேற்றத்தை என்னால் ஒரு படி கூட அடையவே முடியவில்லை அப்படின்னு இதுவரை அவனுடைய மனக்குமுறல்கள் என்னென்னலாம் இருந்துச்சோ அது அத்தனையும் அவனுடைய தந்தைகிட்ட கொட்டி தீர்த்தான் அந்த இளைஞன். இதை எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க அவங்களுடைய தந்தை. அவனை அழைத்து கொண்டு சமையல் அறைக்கு சென்று 3 வகையான பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அவை 3ம் அதிகப்படியான தீயில் கொதிக்க விட்டார் அவருடைய தந்தை. அதன் பின்னர் அதில் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கையும், வேறொரு பாத்திரத்தில் முட்டையையும், 3வது பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு காப்பி பொடியையும் விட்டு தொடர்ந்து கொதிக்க வைத்தார் அவருடைய தந்தை. இதை மகன் பார்த்து கொண்டே இருந்தார். அரை மணி நேரம் கழித்து தன்னுடைய மகனை அழைத்து 1வது பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை எடுத்து அவனது கையில் கொடுத்து, மகனே, இது எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், தந்தையே, இந்த கிழங்கு தனது உறுதியை இழந்து மெதுவாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னான். அதன் பின்னர் 2வது பாத்திரத்தில் இந்த முட்டையை எடுத்து அவனது கையில் கொடுத்து, இது எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், அந்த முட்டை முன்பு இருந்ததை விட சற்று உறுதியாகவும் கனமாகவும் மாறியுள்ளது அப்படின்னு சொன்னான்.
சரி, மூன்றாவது பாத்திரத்தை பார், அதில் என்ன இருக்கிறது அப்படின்னு தந்தை கேட்க, அந்த இளைஞன் அதனுள் சுவையான காப்பி இருக்கிறது அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு புன்னகைத்து அவனது தந்தை, மகனே, இந்த 3 பொருட்களையும் நான் ஒரே அளவு கொதிக்க கொண்டிருந்த நீர்ல உள்ள போட்டோம். ஆனால் இயற்கையிலேயே கனமானதாக உறுதியாகவும் இருந்த உருளைக்கிழங்கு இந்த கொதி நீர்ல விழுந்ததும் தனது உறுதியை இழந்து மென்மையாக மாறிவிட்டது. ஆனா இயற்கையிலேயே உறுதியே இல்லாமல் நலிவாக நிலையிலிருந்த அந்த முட்டையோ அந்த கொதி நீரில் விழுந்ததும் தன்னை உறுதியாக்கி கொண்டது. ஆனால் இந்த காஃபி தூளோ தன்மையே மாறுபட்டது. இது தனக்கு எதிராக இருந்த அந்த கொதி நீரை கொண்டே தன்னை மேம்படுத்தி கொண்டது. தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொண்டுள்ளது அந்த காஃபி தூள். அதன் விளைவாக ஒரு சுவையான காஃபியாக அது மாறிவிட்டது அப்படின்னு தந்தை சொன்னார். நிச்சயமாக இந்த உலகில் உள்ள மனிதர்களும் இந்த 3 வகையில் ஒன்றாக தான் இருப்பாங்க. அதில் சிலர் தங்களது பாதையில் தடைகள் வந்தாலும் கூட, தடைகள் தோன்றினாலும் கூட, இந்த உருளைக்கிழங்கை போல அந்த தடைகளுக்குள் மூழ்கி தங்களது உறுதியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேறு சிலரோ முட்டையை போன்றவர்கள். அவர்கள் அந்த தடைகளை எதிர்கொண்டு முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் தடைகள் வந்தாலும் தைரியமாக முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. தங்களால் முடிந்தவரை அதனோடு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவர்களோட மன உறுதியும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலரோ இக்காஃபி தூளை போல அவர்கள் வெளி தோற்றத்தில் பலவீனமாக தோன்றினாலும் அவர்கள் முன்னே ஒரு சோதனை தோன்றும் போது அதை அவர்கள் தங்களை வளர்த்துவிடும் ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறாங்க. அவர்கள் அந்த சோதனைகளை கொண்டே தங்களுடைய வாய்ப்பை அதிகரித்து கொள்கிறாங்க, தங்களுடைய வெற்றியையும் அதிகரித்து கொள்கிறாங்க. அந்தந்த துறைகளில் அவங்க சாதிச்சு எல்லாருமே தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க மாறுகிறாங்க. இந்த 3 உன் முன்னால் 3 தெரிவுகள் உள்ளது அப்படின்னு நீ எதிர்கொள்ளும் சோதனைகளில் மூழ்கி உனது உறுதியை நீயே இழந்து கொள்வது தான் நீ செய்யும் தவறு அப்படின்னு தன்னுடைய தவறை, தன் மகனுடைய தவறை விளக்கி வைத்தார் அந்த தந்தை. நிச்சயமாக இந்த 3வது தெரிவே வெற்றியாளர்களின் தேர்வாக இருக்கும். இவ்வாறானதொரு மனிதனாக உன்னால் வாழ முடிந்தால் இன்று நீ சோதனைகளாக பார்க்கும் இருக்கும் தருணங்கள் அனைத்தும் இதன்பின் உன் கண்களுக்கு வாய்ப்புகளாக தெரியும், வாய்ப்புகளாக தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு அறிவுரை கூறினார் அந்த தந்தை. உன் முன்னே இருக்கும் அந்த வாய்ப்புகளை கொண்டே வாழ்வில் நீ விரும்பிய அனைத்தையும் அடைந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி முடித்தார் அந்த தந்தை. நாமும் நமக்கு தடைகள் வந்துவிட்டா அது நமக்கு பெரும் தடை, நம் வாழ்க்கையே முடிய போகும் அந்த தடை அப்படின்னு நினைத்து வாழ்க்கையையே கஷ்டத்தாலையும் சோதனைகளாலும் வேதனைகளாலும் சில பேர் இழந்து விடுகிறோம். அப்படி இல்லாமல் நமக்கு வரும் தடைகள் நம் வாய்ப்புகள் என்று நினைத்து கொண்டு அந்த தடைகளை வைத்தே நாம் எப்படி வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்தோனாவே போதும். நமக்கு வரும் தடைகள் எல்லாம் நமக்கு படிகட்டுகளாகவே தெரியும், வெற்றிக்கான படிகட்டுகளாகவே தெரியும். நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதற்கான மிக சிறிய நாள் இன்றுதான், மிக சரியான நாள் இன்றுதான். நமக்கான சோதனை காலம் வந்தாலும் நாம் அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை சிறகு மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போதும். நிச்சயமாக வானளவு உயரத்தில் கூட நம்மால் பறக்க முடியும். நம்பிக்கையோடு நாம் வீறு கொண்டு நடை போட்டோன்னா, வெற்றியோடு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு பறக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக கோபுரத்தின் உச்சி அல்ல, அந்த வானமே நமக்கு எல்லையாக இருந்து விடவே முடியாது. மிக உயர்ந்த லட்சியத்தை நாம் அடையலாம். நம்மளுடைய குறிக்கோள் அந்த வானளவுக்கு இருக்க வேண்டும். அப்படி வானளவு உயர்ந்து இருக்கும் குறிக்கோளை கூட மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். நம்பிக்கையோடு இருந்தா, தன்னம்பிக்கையோடு இருந்தா, விடாமுயற்சியோடு இருந்தா நம் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டு பிடிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஏதாவது தவறு செய்துவிட்டால், மற்றவர்கள் மனம் நோகும்படி பேசிவிட்டால், மற்றவர்களுக்கு மனம் புண்படும்படி நடந்துவிட்டால் மன்னிப்பு கேட்பதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அதை கேட்கவும் கொடுக்கவும் தான் பெரிய மனசு வேண்டுமே தவிர எதற்குமே தவறு ஒன்றும் கிடையவே கிடையாது. தனி ஒருவனா நின்று நம்ம போராடி கடை சேர்ந்த பின், கரையை அடைந்த பின் திமிராக இருப்பதில் தப்பே கிடையாது. ஏனென்றால் நாம் அடைந்த
சேர்ந்த இடம் அப்படிப்பட்டது. ஏனென்றால் நாம் போராடி வென்றதற்கான திமிர் இருக்கத்தான் வேண்டும். எல்லோரிடமும் பணிவாக இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏனென்றால் பணிவுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் தெரியாத நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. என்னுடைய பாதையில் 1000 தடுமாற்றம் வந்தாலும் என்னுடைய பயணம் எப்பொழுதுமே, நான் எடுத்து வைத்த அடி எப்பொழுதுமே மாறாது, வழி தவறாது அப்படிங்கிற நம்பிக்கை எண்ணம் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். விடாமுயற்சி இருந்தால் போதும். போராடிக்கொண்டே இருக்கும் குணம் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். நம்ம நினைத்ததை விட அதிகமாக சாதிக்கலாம். மிக உயரமான இடத்தில் வெற்றியை காணலாம். யார் என்ன கூறினாலும், உன்னை சுற்றி யார் உன்னை வசைப்பாடினாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே அப்படி உத்தமராக இருந்து விடுவதும் இல்லை. அனைவரிட்டுமே ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே உத்தமராக எல்லோரையும் வாழ விடாது. எனவே யார் உன்னை குறை கூறினாலும் அதை மனதில் போட்டு வாங்கி கொண்டு குழம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதை விட அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். தவறு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். எனவே தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி ஏங்கியே கவலைப்பட்டு கொண்டே உன் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறாய். மனதை ரணப்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நீயே வீணடித்து கொண்டிருக்கிறாய் மகளே. இப்படி போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து என்னாகுமோ ஏதாகுமோ என்று மனதிற்குள் குழம்பி குழம்பி உன் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய். அந்த ரணமாகிய வாழ்க்கையை எப்படி மீட்டு கொண்டு வருவது, எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கற்று போய் நின்று கொண்டிருக்கிறாய். இப்படி இருப்பதால்தான் உன் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது. ஏனப்பா இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று என்னிடம் கேட்டே விட்டாய். தங்கமே, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அதன் பற்றிய சிந்தனையும் அதை பற்றிய நினைப்புகளையும் உன் மனதிலிருந்து அறவே ஒழித்துவிடு. அந்த நினைப்புகளை நீ விரும்பாமல் உன் மனதை அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் மனதிற்கு நீயே செய்யும் அநியாயம். குழந்தையே, மற்றவர்களுக்கு முன் சிரித்து வாழ்வதைப் போல் வாழ்ந்துவிட்டு உன் மனதிற்குள் புழுங்கி அழுது கொண்டிருக்கிறாய். உனக்கே நீ வேஷம் போடுவதால் உனக்கு அது நல்லதாகுமா? நிச்சயமாக ஆகாது என் தங்கமே. உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்காக வாழ நினைக்காதே. உன் மனதிற்காக முதலில் வாழ நினை. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக உன்னை வந்து சேர்ந்தே விடும். நீ இப்படி மன நிம்மதியில்லாமல் இருந்தால் உன்னை அன்பாக நேசிக்கிறவர்களும் உன் மனதை புரிந்து கொண்டு உன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நிம்மதி கூட நிம்மதி இல்லாமல் போய்விடும். அவர்கள் கூட மன நிம்மதி இல்லாமல் தவித்துதான் கொண்டிருப்பார்கள். இது உனக்கு புரிகிறதா? அப்படி இருக்காமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க பழகு. அந்த நிம்மதியில்லாத வாழ்க்கையிலிருந்து நீ சற்றே விலகி இருப்பது மிகவும் நல்லது. உன் வாழ்க்கைக்கும் சரி, உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, அதுவே மிக மிக சிறந்த வழியாக இருக்கக்கூடும். எப்பொழுதுமே அமைதியாக போய்விடுவது ரொம்பவே நல்லது. அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கான காரணம் அவர்கள் உன்னோடு பேசி பழகிவிட்டார்கள். உன்னுடைய குணாதிசயம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நீ இப்பொழுது எது நடந்தாலும் அமைதியாகவே சென்று விட்டால்
அவர்களுக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். அதனால்தான் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னிடம் ஒரு வேற்றுமையை பார்க்கிறார்கள். உன்னைப் போலவே உன்னை சுற்றி இருப்பவர்களும் இருக்க வேண்டும், மாறிவிட வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு. உன்னை மாதிரியே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நீ சிந்திப்பதும் மிக மிக தவறு. மற்றவர்களோடு உன்னை எண்ணிக்கொள்ளாதே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வேறு விதமாக இருக்கும். ஒவ்வொருவரின் மனநிலையும் வேறு விதமாகத்தான் இருக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்தாலும், தேவையில்லாத வார்த்தைகளை உன் மீது செலுத்தினாலும் அதை அலட்சியப்படுத்திவிடு. தேவையில்லாமல் அந்த வார்த்தைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன் மனம் நிம்மதியில்லாமல் தவிக்கிறது. உன் மனம் நிம்மதியில்லாமல் இருந்தால் உன்னை சுற்றி நடக்கும் என்ன நல்ல நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவமும் உன்னிடம் இருக்காது. அதனால்தான் அந்த அதிர்ஷ்டமே உன் பக்கம் வந்தாலும் அதை நீ உதாசீனப்படுத்திவிட்டு சென்று விடுகிறாய். எனவே உன் மனதை முதலில் பக்குவமாக வைத்துக்கொள். மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள், மற்றவர்கள் நம்மை கிண்டலாக பார்க்கிறார்கள் என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அதை அலட்சியப்படுத்திவிடு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. நான் தேடி கண்டுபிடித்த என் பொக்கிஷம் நீ அல்லவா? ஆனால் என் குழந்தையே, நான் பல முறை, பல தடவை, பல வாக்கு சொல்லி இருக்கிறேன். அனைத்தையும் நீ கேட்கவில்லை. உன் மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னால் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள். நம்பிக்கையோடு கேள். முழுவதுமாக கேள். போனது போகட்டும். இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ. முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு உன் லட்சியத்தை எப்படி எட்டி பிடிக்கலாம் என்பதை மட்டுமே உன் கவனத்தை செலுத்து.
வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்பதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் காட்டுகிறேன். பிரகாசமாக, மிக பிரகாசமாகவே. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அறவே ஒழித்துவிட்டு எப்படி வெல்லலாம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை மட்டுமே மனதிற்குள் இருத்தி கொள்ள வேண்டும். முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டு நோகடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதையுமே சாதிக்கவே முடியாது. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே வெற்றியை பார்க்கவே முடியாது. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சாதிக்கலாம் என்பதை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். அப்பொழுதுதான் வெற்றி கனியை மிக சுலபமாக பறித்துவிட முடியும். அதை உன் சாயப்பாவோடு சேர்ந்து உன்னால் ருசிக்கவும் முடியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக, பக்க பலமாக எப்பொழுதும் உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன், வந்து கொண்டே இருப்பேன் என்பதை ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட மறந்து விடாதே. நீ துன்பத்தில் வாழ்ந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். நீ இன்பத்தில் திளைத்திருந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருப்பேன். நீ துன்பத்தில் வேதனைப்படும் பொழுது உன் வேதனைக்கான மருந்தாக உன் சாயப்பா இருப்பேன் என் குழந்தையே. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கு தேவையானது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே, வாரி வாரி வழங்கவே உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக புலம்புகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன்னுடைய மனதில் உன் சாயப்பாவை வைத்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களில் உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனதில். எதற்காக உனக்கு இந்த குழப்பம்? என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ். முகம் மலரப்போகிறது. உன் முகம் மலர்வதை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை தவறவிட்டுவிட்டு, வாய்ப்பை தவறவிட்டுவிட்டேனே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவு செய்துவிட்டு நீயே வருத்தி கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். விதியையே மாற்றப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதியை மாற்றி எழுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த வாழ்க்கையில் யாருக்குமே ஒரே முறைதான், ஒரே வாய்ப்புதான், ஒரே இலக்கு என்று எதுவுமே இல்லை. எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் உன் வாழ்க்கையை நீ செலுத்தினால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே கூடாது. வாய்ப்பு வந்தவுடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையும் உன் மனதில் எழக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை வடிவமைத்தவன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை வடிவமைத்த உன் சாயிநாதர் தான் உனக்காக வாய்ப்பையும் தந்திருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி நம்பிக்கையோடு என்னால் முடியும், அனைத்தையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நம்பிக்கையோடு உன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக அது வெற்றிக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். உன் சாயப்பா தான் உனக்கு அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன், தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்னை மீறி வரவும் வராது, உன்னை நெருங்கவும் முடியாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் வெற்றிகரமாக மாறப்போகிறது. வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள்.
இதே நிலையில் நீ இருந்தால் அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாத அளவிற்கு சென்று விடுவாய். மனதை தூய்மையாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ தேடியது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவானாலும் என்னிடம் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு.